Hello guys, welcome to Select Squad. Today we are going to do the preview of uh, KKR versus RR evening match Sunday episode ஓடுது. So hi Praju. ஹாய் ஹலோ. Yeah, hi. So ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனலி ஆர்ஆர் நான் சொன்ன மாதிரி மொமெண்டம் பிரேக் ஆகுது அவங்களுக்கு. அடி வாங்குறாங்க ஸ்லோவா. அந்த ஆரம்பத்தில் கிடைச்ச ஸ்டார்ட் மிஸ் ஆகுது அவங்களுக்கு. இப்போ பேக் டு பேக் லாசஸ். ஸோ வாட்ஸ் யுவர் இனிஷியல் தாட்ஸ்? அதுதான் லாஸ்ட் டைம் அவனோட ஸ்ட்ரென்த்தை வந்து அந்த ஓப்பனிங்ல போற பவுண்டரிஸ் தான். ஸோ இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தா கூட ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாங்க. மேபி விக்கெட்ஸ் போனா நெக்ஸ்ட் யாருமே இல்லைன்ற பயத்தினால. ஏன்னா லாஸ்ட் டைம் ஆன மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு ஆடினாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப ஸ்லோவா போச்சு. அண்ட் கேகேஆர் கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு சொல்லலாம் பவுலிங்கு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பிடிச்சி போட்டாங்க. 150-156 பிடிச்சி போட்டாங்க. ஸோ அண்ட் ஒரு மாதிரி ஒரு நல்ல பவுலிங் இருந்துச்சு கேகேஆர் சைட்லன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க வந்து பயத்துல தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அது கிளியரா தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ டோட்டலா அவங்க மொமெண்டம் நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா போயிருந்துச்சு லாஸ்ட் மேட்ச் தோத்தத்துல இருந்து. அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் ஆகுது. அந்த ஓப்பனர்ஸ் மட்டும் தான் ராஜஸ்தானுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஓப்பனர்ஸ் ஆடுறாங்க, பட் அதர் தேன் ஓப்பனர்ஸ் வேற யாரும் ஆட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கும் அதே தான் ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த ஓப்பனர்ஸ் அடிச்ச 40s மட்டும்தான் இருக்கு. ரெண்டு பேரும் 40s அடிச்சாங்க. அதர் தன் தட் யாருமே 20 கூட தாண்டல. எல்லாம் 10-15 சிங்கிள் டிஜிட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ மேபி அதுதான். பட் பிலோ பார் ஸ்கோர் 150 ஆடெல்லாம் யாரா இருந்தாலும் சேஸ் பண்ணிடுவாங்க. கேகேஆர் அதை கூட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க சேஸ் பண்றதுக்கு. பட் வி ஹேவ் டு ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் தியர் bowling. ரொம்ப நல்லா போட்டாங்க ஸ்பின்னர்ஸ். தேர் ஸ்பின்னர்ஸ் கார்த்திக் தியாகி இவங்கெல்லாம் நல்லா போட்டாங்க. வாட் யூ ஹேவ் டு டாக் அபவுட் கேகேஆர்ஸ் bowling? அதான் நான் இப்ப ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அவங்க வந்து அவங்க பவுலிங் இவ்வளோ ஆடின ஆறு மேட்ச்ல அவங்க பண்ணாதது இந்த மேட்ச்ல பண்ணாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க பவுலிங் பண்ணாங்கன்றது இப்போதான் கேகேஆரோட ஆக்சுவல் பவுலிங் வெளியே வருது. ஸோ தே டிட் இட் ரியலி குட்னு தான் சொல்லணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி ஃபைனலி இந்த பழைய வருண் சக்கரவர்த்தியா வந்தான். 3 விக்கெட்டு. சுனில் நாராயண் அகெயின் எக்கனாமிக்கல். கார்த்திக் தியாகி இஸ் பீயிங் இம்ப்ரெசிவ். லாஸ்ட் 2-3 மேட்சஸ் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ. ஸோ ஃபைனலி ஒரு நல்ல போலிங் எஃபர்ட். எல்லா மேட்சும் 200 கொடுத்துட்டு இந்த மேட்ச் 150. அதுவும் இந்த மாதிரி ஒரு ராஜஸ்தான் மாதிரி ஒரு டீமு கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸு. It will be a good confidence also coming for upcoming matches அவங்களுக்குன்னு தோணுது. Let's move on to second innings. என்ன ஆச்சு? ஓப்பனிங்கே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் கேகேஆருக்கு. 150 கூட சேஸ் பண்றதுக்கு என்ன ப்ரெஷர் அவங்களுக்கு? அது அவங்க என்ன ப்ராப்ளம்னே தெரியல. 156 நம்ம திருப்பி விக்கெட் போய் ஒருவேளை இந்த ஸ்கோர் சேஸ் பண்ண முடியாதோன்ற ப்ரெஷர்ல வந்துட்டாங்களா? இல்ல இப்போ ராஜஸ்தான் மாதிரி ஒரு டீம் அவங்களாலே 156 தான் அடிக்க முடிஞ்சது. கேகேஆர் நம்ம டீம் கொஞ்சம் உஷாரா ஆடணும், விக்கெட் கொடுக்காம ஆடணும்ன்ற ப்ரெஷர்ல ஆட போய் அவுட் ஆயிட்டாங்களா? ஒண்ணுமே புரியல. ஸோ யூஸ்வலி அவங்களோட அந்த ஓப்பனிங் ஸ்டார்டே இருக்குல்ல சொல்ல போனா. அண்ட் லாஸ்ட்ல அது இவங்க பக்கம் திரும்பினதே நம்ம ரிங்குனால தான். அவன் என்னைக்கும் இல்லாதது இன்னைக்கு ஆடினான். ஸோ அதனாலதான் அவங்க வந்து அது 156 கூட அடிச்சாங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா அது கூட அவன் ரிங்கு கூட ஆடாம இருந்திருந்தா ஐ திங்க் இது ராஜஸ்தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க இன்னையோட கேம்னு தான் தோணுச்சு எனக்கு. ஸோ அகைன் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் அடுத்த இப்போ ஒரு வின் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸோட அடுத்த மேட்ச்ல இருந்து ப்ரெஷர்ல இல்லாம அவங்க பேட் ஓப்பனர்ஸ் கரெக்டாக ஆடிட்டே வந்தாங்கன்னா they can still make something ன்னு தோணுது. அந்த டாப் ஆர்டர் அகைன் அவங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஒன்லி ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி நிறைய மேல அனுப்பணும் அவங்க. அப்பதான் ஒரு 2-3 6 வரும் இந்த பவர் பிளேல. இன்னைக்கு கிரீன் நல்லா ஆடினான். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு பிரில்லியன்ட் ஸ்டம்ப் பை த்ருவ் ஜூரல் நல்லா செம்மையா பண்ணான். ஸோ அதர் தன் தட் அகைன் நீ சொன்ன மாதிரி ரிங்கு ஃபினிஷ்ட் இட் வெல்.
பட் அதுவுமே ஒரு அன்னெசரி ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சொல்லணும். ஈஸியா போயிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் பால் டு பால் ஆடி இருந்தாலே லாஸ்ட் ஓவர் வரையும் கொண்டு போயிருந்தாலே ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம் தான் தோணுச்சு. பிகாஸ் அவங்களும் அவ்வளோ ஒன்றும் நல்லா போட்டுட்டு இருக்கல, எல்லாம் அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அன்னெசரி விக்கெட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும் தோணுச்சு. பட் ஐ லைக் அனுகுல் ராய் அண்ட் ரிங்கு சிங் நல்லா ஆடினாங்க. லாஸ்ட்ல மேட்ச் கை விட்டு போயிடுச்சு ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. ஐ திங்க் 7 overs 60 சம்திங் ஏதோ வேணுமாச்சு அவங்க வரும்போது. ஐ திங்க் தே டுக் இட் ஃப்ரம் தேர் அண்ட் 2 balls பேர்ல அடிச்சிட்டாங்க. ஸோ வாட் யூ ஹவ் டு டெல் அபவுட் ரிங்கு லாஸ்ட் மேட்ச் தான் சொன்னேன், ரிங்கு எல்லாம் ஏன் ஆட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. ஃபைனலி ரிங்கு ஹஸ் அரைவ்ட், கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் ஹவ் அரைவ்ட். ஸோ யா, வாட் யூ ஹவ் டு டெல் என்ன அபவுட் என்ன கேட்டீங்கன்னா அதான் லைக் அவங்க என்டையர் டீம்லயே ரிங்கு தான் கொஞ்சம் சென்சிபிளா ஆடினாருன்னு தோணுது. லைக் மற்ற அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து எடுத்த ப்ரெஷர் எடுத்துக்காம லைக் ஹீ பிளேட் ஃபார் ஹிஸ் டீம் அண்ட் அவரோட ரோலை கரெக்டா பண்ணாருன்னு தான் சொல்லணும். ரியலி பிளேட் வெல். லைக் வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இதுதான் லைக் ரிங்கு இப்படியே எல்லா மேட்சும் ஆடினாங்கன்னா தே வில் ஹேவ் அ குட் ஃபினிஷர் தான் சொல்லணும். Yeah, they bowled. They bowled well. I think they batted well ன்னு சொல்ல மாட்டேன், பட் they won the moments தான் சொல்லுவேன். லாஸ்ட் எப்போ தேவையோ அப்போ மட்டும் கரெக்டா ஆடிட்டாங்க. ஸோ தட் இஸ் கேகேஆர். ராஜஸ்தான் bowling பத்தி பெருசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நோபடி பர்ஃபார்ம்ட் டு தி மார்க். எல்லாம் அந்த பவர் பிளேல 2 பேரும் பர்கரும் ஆர்ச்சரும் ஒரு விக்கெட் எடுத்த உடனே ஓகே இந்த மேட்ச் அவங்க ஈஸியா முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் ஓவர் கான்பிடன்ஸா என்னன்னு தெரியல. ஜடேஜா ஒரு சர்ப்ரைஸ். 3 overs 8 for 2 அண்ட் 4th over அவனுக்கு கொடுக்கவே இல்லை. அதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸே இருந்துச்சு. வாட் டு யூ திங்க் அபவுட் ராஜஸ்தான்ஸ் bowling? லைக் அவங்க வந்து லைக் யார இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த ஓவருக்கு கரெக்டா அவங்க பவுலர்ஸ்க்கு கொடுக்கலன்னு தான் இவங்க தோக்கத்துக்கான ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்லலாம். லைக் ஜடேஜா மட்டும் இல்ல, நிறைய வேற நிறைய ஓவர்ஸ்ல கூட லைக் டே டுக் அ ராங் கால்னு தோணுச்சு. ஸோ அதனாலதான் லைக் வந்து லைக் ரிங்கு வாஸ் ஏபிள் டு மேக் இட். ஒருவேளை இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜடேஜா வந்திருந்தா அட்லீஸ்ட் அந்த ஓவர்ல விக்கெட்ஸ் ஹி வில் டேக் சம் விக்கெட்ஸ். ஒரு இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வெளியே வந்திருந்தா கூட மேட்ச் would have been much more tight அப்படின்னு தோணுது. 3 overs 8 runs தான் கொடுத்திருந்தான். 2 wickets வர குரூஷியல் விக்கெட்ஸ் வர எடுத்திருந்தான். ஆனாலும் உனக்கு லாஸ்ட் ஓவர் கொடுக்கல. ஐ டோன்ட் நோ, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் கேப்டன்சி டிசிஷன் இல்ல. ஐ டோன்ட் நோ, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் போலருக்கு கொடுக்க கூடாதுன்னு என்ன இருக்குன்னு தெரியல. ஐ திங்க் ரிங்கு அண்ட் அனுகுல் ராய் இருந்ததுனால கொடுக்கலாம் அவனுக்கு. பட் அது ஒரு ஃபேர் டிசிஷனா தெரியல. அப்படின்னு அவ்வளவு நல்லா போட்டு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான போலருக்கு கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் எதுவுமே இல்லை. ஐ திங்க் கொடுத்திருந்துக்கலாம். அட்லீஸ்ட் கொடுத்திருந்தா லைக் ரன்ஸும் பெருசா போயிருந்திருக்காது. ஒருவேளை அவர் லைக் ஏதாவது பவுண்டரி அடிச்சிருந்தா கூட ஜடேஜா வில் டேக் ஐதர் ஒன் ஆஃப் தி விக்கெட்ஸ். ஒரு விக்கெட் எடுக்காம போயிருக்க மாட்டேன். விக்கெட் எடுக்கிறது செகண்டரி, பட் அந்த ரன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் டைட் பண்ணிருக்கலாம். அவன் வந்தப்பே கொடுத்திருந்தாங்கன்னா 7 overs 70 60ன்றது ஒரு 6 overs 60 ஆயிடுச்சுன்னா ரொம்ப டஃப் ஆயிருக்கும். ஸோ அதை அவங்க பண்ணல. ஸோ அது ஒரு மிஸ்டேக் தான் தோணுச்சு எனக்கு. ஐ திங்க் தட் இஸ் பிரிட்டி மச் அபவுட் தேர் bowling. இட்ஸ் அ வெல், என்ன சொல்றது, இட் வாஸ் an ஓகே மேட்ச் தான் சொல்லணும். 2 பேரும் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு ஆடல. ராஜஸ்தான் இந்த ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சஸ்ல ஆடின அந்த எனர்ஜி காணும். இந்த பிரேக்னாலயா இல்ல கான்பிடன்ஸ் மிஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. வேற கேகேஆரும் ஏதோ கம்பேக் கொடுக்குற டீம் மாதிரிலாம் தெரியல. ஏதோ தப்பிச்சிட்டோம்ப்பா அந்த மாதிரி ஆடின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ திங்க் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபார் கேகேஆர். ஒன் மோர் லாஸ், தே ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ராஜஸ்தான் இந்த மொமெண்டமா விட்டுட்டாங்கன்னா ஐ திங்க் அவங்களும் கம்பேக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ போத் த டீம்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். கோஇன்சிடென்ட்லி என்னன்னா 2 டீமும் எல்எஸ்ஜி ஆடுறாங்க நெக்ஸ்ட். ஸோ 2 டீமுக்கும் ஒரு வின் கிடைக்க நல்ல சான்சஸ் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ லெட்ஸ் see how it goes. So that's it pretty much about that match. செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் 6 மேட்சஸ் ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இன்னொரு மேட்ச் ஆடினா ஐ திங்க் ஆஃப் முடிஞ்சிரும். ஆமா.
லெட்ஸ் சி செகண்ட் ஹாஃப் எப்படி போக போகுதுன்னு. இனிமேல் பிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேம்ஸ் பார்க்கலாம். ஹை ஸ்கோரிங்காக இருக்காது இனிமேல் மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் ஆல்சோ டு எ குவிக் ப்ரிவியூ ஆன் டுமாரோஸ் மேட்ச், ஜிடி வெர்சஸ் மும்பை, நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத்ல. Your thoughts on that match? What are you expecting from that match? GT vs மும்பைல லைக் மும்பை இப்போ ஆடின லைக் ரீசெண்டா ஆடின மாதிரி ஆடினாங்கன்னா நாளைக்கு ஜிடி ஜெயிச்சிருவாங்க. இல்ல அவங்க வந்து அவங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டு இந்த வாட்டி வந்தாங்கன்னா இட்ஸ் ரியலி கோன் பி ஒன் சைடட் மேட்ச் தான் தோணுது. ஒரு ஹை ஸ்கோர், ஈவன் ஸ்லோ பிச்சா இருந்தாலும் வி கேன் சே குட் ஹை ஸ்கோர் தான் தோணுது. ஏன்னா ஜிடில பாத்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர் விழுந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படி இல்லை. அட்லீஸ்ட் நாளைக்கு இருக்கிற மேட்ச்ல ஒரு நல்ல கம்பேக்கு, ஒரு நல்ல ரன் ரேட்ல பிடிச்சாங்கன்னா ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நாளைக்கு. அண்ட் டேபிள்ல கூட அது கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரும்னு தோணுது. ஏன்னா ரெண்டு பேருமே லைக் ஒருத்தர் கீழே இருக்காங்க, ஒருத்தர் மிடில் இருக்காங்க. ஸோ இட் வில் பி ரியல் ஃபைட்னு தான் தோணுது. ஜிடி bowling ஆல்சோ இப்போ ஃபார்ம்ல வருது. ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச்ல கூட நல்ல மார்ஜின்ல நல்ல bowling போட்டாங்க. ஸோ ஐ திங்க் மும்பை பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிளிங் டு டைம் த பால், அவங்க bowling எப்படி பண்றதை பார்க்கணும். இல்லை ஃபிளாட் டெக்ஸ்ல அடிப்பாங்களா, மும்பை கம்பேக்கா என்னன்னு பார்க்கணும். ஸோ வாட் சேஞ்சஸ் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் இன் மும்பை? லைக் சாண்ட்னரை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்னர் ஆட வைக்கல. அவன் நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். அவனையும் உட்கார வச்சாங்கன்றது ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் அது ஒரு சேஞ்ச் தான் நான் கொண்டு வரணும். அண்ட் பும்ராவோட bowling வரல ஆக்சுவலா. லைக் பும்ராவோட அந்த லைன் அண்ட் லென்த் யாக்கர் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா டெஃபினட்டா லைக் இட்ஸ் லைக் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும் மும்பையை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் பண்ணிட்டு உள்ள வந்தாங்கன்னா they will definitely have a good season னு தோணுது. பும்ரா இஸ் பும்ரா, வேர்ல்டு கிளாஸ். அவன் என்னதான் சொன்னாலும் அவன் பும்ராவெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஓட்டிங் மேட்சஸ் அடி வாங்கினாலும் நான் எல்லாம் ட்ராப் பண்ண மாட்டேன். அவன் எல்லா மேட்சும் ஆடுவாங்க. ஸோ பும்ரா இஸ் பும்ரா. ஏதாவது ஒரு மேட்ச்லயாவது அவன் வின் பண்ணி கொடுத்துருவான். ஸோ தட் கைண்ட் ஆஃப் பவுலர் இஸ். பட் நீ சொன்ன மாதிரி அந்த மேட்ச் மோஸ்ட்லி நாளைக்கு தான் இருக்கும். அந்த மேட்ச் மோஸ்ட்லி நாளைக்கே தான் இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் ஹோப் அது ஒரு டர்ன் அரவுண்ட் இருக்கும் மும்பைக்குன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சி. நானும் நீ சொன்ன மாதிரி மிச்சல் சாண்ட்னரை கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் அந்த டீம்ல. ஸோ ஐ திங்க் இல் பி குட் அடிஷன் தோணுது. ரோஹித் சர்மா ஆல்சோ லுக்ஸ் குட். நெட்ஸ்ல பார்த்தேன், நல்லா ஆடிட்டு இருந்தான். ஸோ ஐ திங்க் அவனும் மேபி ரிக்கல்டன் பிளேஸ்ல ரிட்டர்ன் பண்ணுவான்னு தோணுது. ஸோ ஒரு ஃபாரினர் ஸ்லாட் ஓப்பன் ஆகும். மேபி வில் ஜாக்ஸ் அரைவ் ஆயிட்டானான்னு தெரியல, எதுவுமே நியூஸ் வரல. வந்துட்டா அவன் ஆடலாம், இல்லை ட்ரெண்ட் போல்ட் ஆடலாம். மேபி தட் இஸ் தி சேஞ்ச். அஸ்வினி குமாரை கண்டிப்பா கொண்டு வரணும் நாளைக்கு. தீபக் சார், ஷாருல் தாக்கூர் யாரை எடுத்துட்டு வந்து யாரை தூக்குனாலும் சரி, ஐ திங்க் அஸ்வினி குமாரை கொண்டு வரணும். ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஜிடில பெருசா ஏதாவது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, வின்னிங் காம்பினேஷன் ரீடைன் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ ஹூ ஆர் யுவர் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் ஃபார் டுமாரோ? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். சரி, மும்பைல வந்து டெஃபினெட்லி மை இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் வந்து பும்ரா. அண்ட் ஜிடில வந்து பிரசித் கிருஷ்ணன். This time I'll go with bowlers. பர்பிள் கேப் ஹோல்டர். ஸோ ஐ திங்க் பர்பிள் கேப் இப்போ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை பிரசித் கிருஷ்ணாவை ஞாபகம் இல்லை. ஐ திங்க் பிரசித் கிருஷ்ணா இஸ் அ குட் பிக். ஸோ நாளைக்கு என்னவோ எனக்கு bowling ஃப்ரெண்ட்லியா இருக்காது, பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பிச்சு நாளைக்கு. ஸோ ஐ கோ வித் ரோஹித் சர்மா அட் த டாப். நாளைக்கு என்னவோ ஒரு அடி இருக்கும்னு தோணுது ஃப்ரம் மும்பை. ஃப்ரம் ஜிடி அகேன் சாய் சுதர்ஷன் 2-3 மேட்சா ஃபிளாப் ஆயிட்டு இருக்கான். ஸோ ஐ திங்க் ஹி மைட் டு வெல் நாளைக்குன்னு தோணுது. So these are two picks. Prediction for tomorrow? So again நான் வந்து இவங்க லைக் 60-40. 60 வந்து மும்பை, 40 வந்து ஜிடி. ஓகே, நான் க்ளோஸ் எட் தான் கொடுப்பேன், ரொம்ப எல்லாம் கொடுக்க மாட்டேன். கன்சிடரிங் மும்பைஸ் ஃபார்ம் நான் ஒரு 51-49 மும்பை, just because of their team and batting lineup and consistency. But 49 அவ்வளோ க்ளோஸ் ஏன் கொடுக்குறேன்னா பிகாஸ் ஆஃப் தேர் ஃபார்ம். ஜிடி ஹோம் கிரவுண்டாக இருக்கிறதுனாலையும் அண்ட் தேர் மும்பைஸோட ஃபார்ம் அவ்வளோவா இல்லாததுனாலையும் ஐம் கிவிங் ஜஸ்ட் 1 slight edge, 1.2 extra to மும்பை. பட்
let's see how it goes. I think yeah, we have come to the end of the episode for today. We will come back with another episode for the post-match review of the evening match, that is Punjab versus LSG. Until then, see you guys. Bye bye.